அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஓர் உபதேசம். ஒரு முஸ்லிமுடைய உடலை குளிப்பாட்டுபவர் அவரிடம் உள்ள குறைகளை மறைத்தால் அவரை அல்லாஹ் 40 தடவை மன்னிக்கின்றான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் ராஃபிஉ ரலியல்லாஹு அன்ஹு. நூல் பைஹகி, பாகம் 3, பக்கம் 395. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறந்து போன முஸ்லிம்களுடைய உடலை குளிப்பாட்டி அடக்கம் செய்ய வேண்டும் என்பது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல். அவ்வாறு குளிப்பாட்டும் பொழுது யாருடைய உடலை குளிப்பாட்டுகிறோமோ அவருடைய உடலில் சில குறைகள் இருக்கலாம். குளிப்பாட்டுபவருக்கு அந்த குறைகள் தென்படும் பட்சத்தில் அதை வெளியே வந்து மற்ற மக்களிடம் பரப்பாமல் மறைத்து வைப்பதால் குளிப்பாட்டியவருக்கு அல்லாஹ் 40 தடவை மன்னிப்புகளை வழங்குகின்றான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த உபதேசத்திலிருந்து நாம் இந்த விஷயத்தில் எந்த அளவிற்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்ற பாடம் விளங்குகிறது. அன்பிற்குரியவர்களே, கூடுதலாக சொல்லுவதாக இருந்தால், மரணித்தவர்களுடைய குறைகளையே வெளிப்படுத்த கூடாது என்றால் உயிருடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுடைய குறைகளை பற்றி மக்களிடத்தில் எடுத்து சொல்லுவது, அதுவும் இல்லாதவைகளை குறைகளாக இட்டுக்கட்டி எடுத்து சொல்லுவது அல்லாஹ்விடத்தில் எந்த அளவிற்கு கோபத்திற்குரியது, எந்த அளவிற்கு கடும் தண்டனைகளை பெற்று தரக்கூடியது என்பதையெல்லாம் நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இப்படிப்பட்ட குறைகளை பரப்பக்கூடிய, அதுவும் இல்லாத குறைகளை இட்டுக்கட்டி பரப்பக்கூடிய இது போன்ற நோய்களிலிருந்து அல்லாஹ் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தையும் பாதுகாப்பானாக. வாஹிர் தவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.